கடவுள் நான் நிறைய விதத்தில் சொல்லிடுறேன், பரவாயில்ல, நீங்கள் புதுசாக கேட்குறீங்க. நிறைய பேர் நாங்கள் கடவுளவே வாழ்ந்துங்கிறோன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்ல நான். ஊரில் இருக்கிறவங்களாம் நான் கடவுள் அப்படின்லாம் சொல்லுங்கிறான்ல, புக்கு வர எழுதிக்கிறான் நான் கடவுள்ன்ட்டு. நான் நீ தான் கடவுள்னு வர எழுதிக்கிறேன். நீயும் இல்லை கடவுள், நானும் இல்லை. நம்ம 2 பேருக்குள்ளவும் இருக்கிறது கடவுள். எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்குது. நாய்க்குள்ளே, பூனைக்குள்ளே, புழுக்குள்ளே, பூச்சிக்குள்ளே, ஒரு சில அமீபாக்குள்ளெல்லாம் கடவுள் இருக்குது. கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. ஸோ கடவுள்னா எப்படி இருக்குதுன்றது சூன்யம்னு ஒரு வீடியோவில் பேசி வச்சுக்கிறேன். ஸோ கடவுள் அப்படின்ற ஒன்று எல்லாருக்கும் பொதுவானது. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், கறி சாப்பிட்றவன், கறி சாப்பிடாதவன், மீன் சாப்பிட்றவன், முட்டை சாப்பிட்றவன், இப்படிலாம் பாகுபாடே கிடையாது. பிறந்துட்ட யாருக்கும் கடவுள் ஒன்று தான். வாழ்கிற அல்லது அசைக்கூடிய தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எல்லாத்துக்குள்ளவும் கடவுள் இருக்குது. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எல்லாத்துக்குள்ளவும் மெட்டீரியல்லாம் கூட கடவுள் இருக்குது. அதாவது இரும்பு, துத்தநாகம் ஏதோ சொல்கிறாங்கல்ல, உலோகங்கள்லாம் இருக்குது. கல்லில் கடவுள் இருக்குது. இல்லாத இடமே இல்லை. இது எல்லா பொருள்களையும் ஆக்குபைட் பண்ணி வச்சுருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் அதை உணர தகுதி இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளை உணர முடியும், அதுவும் அவனுக்குள்ளவே. ஸோ அதுக்கு தான் குண்டலினி எழும்புறது, உள்ள அவனை சரி பண்ணுறது, இதுக்கு தான் நம்ம பயிற்சிகளாக தரோம். புரிஞ்சு தனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போய் சேர்றது யோகம். ஸோ கடவுள்ன்றது யாரோ ஒருத்தர் இல்லை, மற்றதெல்லாம் தெய்வம். இருக்கிற படைக்கப்பட்டதில் விசேஷமாக இருக்கிறதெல்லாம் தெய்வம். தெய்வீக நிலை அப்படின்னா உயர்ந்தவராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஒய்யத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறது, அதெல்லாம் தெய்வம். ஸோ தெய்வத்தில் பல விதம் இருக்குது. குலதெய்வம், கொண்டு வந்த தெய்வம், மாதா பிதா நம்மளை கொண்டு வந்த தெய்வம். மூதாதிரியாக இருந்தால் அது பேர் குலதெய்வம். கொண்டு வந்த தெய்வம், என் குலதெய்வம். குழந்தையெல்லாம் கொஞ்சுவாங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, என் குலதெய்வமே வந்து இதுன்ட்டு பாட்டு கூட போடுவாங்க. ஆரோ இவர் யார் இவரோன்ட்டு. ஆரோ ஆரோ அரோன்னா சும்மா இல்லை, யாரோ யார் இவரோ அப்படிலாம். ஸோ கடவுள் எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற, தனக்குன்னு வடிவம் வச்சுக்காத, சுத்தமாக இருக்கிற நிர்குணன் அல்லது நிர்மலன். மற்றபடி மதம் தேவையில்லை. உங்கள் இதயம் துடிக்கிறதுக்கு காரணம் கடவுள். உங்கள் கண்ணில் காட்சி தெரியறதுக்கு காரணம் கடவுள். உங்கள் காதில் சத்தம் கேட்கறதுக்கு காரணம் கடவுள். ஒவ்வொரு தனி நபருக்குள்ளவும் இருக்குது கடவுள். கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. தனியாக ஒரு சிலையோ, ஒரு பொம்மையோ, ஒரு இதுவோ